லைவ் ஆன் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் எடிட்டர் சாய் சுரேஷ் பேசுகிறேன். வெத்து வேடின படத்துக்கு நான் எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் மூவி எப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி படம். ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. அண்ட் தென் யூத்துக்கு ரொம்ப இன்றைக்கி பிடிக்கிற மாதிரி படம். ஃபுல் அண்ட் காமெடி. அதுமாதிரி ஹீரோ ஹரிஷ், ஹீரோயின் மாளவிகா எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி பிளாக் பாண்டி, நரேன் சார், நம்ம இவர் இளவரசர் சார், டோட்டலாக ஒரு நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் இருக்குது. எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா டைரக்டர் வந்து மணிபாரி சார் அந்த அளவுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீனுமே எடிட் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுமாதிரி எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஏன்னா எடிட்டருக்கு முதல்ல ஃபஸ்ட் ஆடியன்ஸ் நாங்கள் தான். எங்களுக்கும் அந்த படம் பிடிச்சிருக்குமா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ நானும் இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். உங்களுக்கும் இந்த படம்லாம் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. நான் வெத்து வேட்டு படத்தோட டைரக்டர் எஸ் மணிபாரதி. இந்த வெத்து வேட்டு திரைப்படம் என்ன மாதிரி கதை உள்ள ஒரு படம்னா, பேர் தான் வெத்து வேட்டை தவிர உண்மையிலே உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா மிகப்பெரிய அதிர்வேட்டாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தோட கதாநாயகனாக ஹரிஷ் நடிச்சிருக்காரு. கதாநாயகி வந்து மாளவிகா மேனன் நடிச்சிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய அபிமான நட்சத்திரங்கள் இளவரசர், கஞ்சா கருப்பு, ஆடுகளம் நரேனு, ஸ்ரீரஞ்சனி மேடம், பருத்தி வீரன் சுஜாதா, இப்படி படம் முழுக்கமே ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இருப்பாங்க. எவரி சீன்ஸ் வந்து எல்லாமே வந்து ஆர்டிஸ்டாகவே இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் இது. வில்லேஜ் பேக்ட்ராப்பில் வந்து நீங்கள் சமீபமாக ஒரு படத்தை உதாரணம் சொன்னோம்னா வருத்தப்படாத வாலிபர் சங்க படம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், ரசிக்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை இணையதளத்திலேயோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் தாஜ்னூர். இன்றைக்கி இந்த வெத்து வெட்டு அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரீமியர் ஷோவில் இருக்கோம். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் நான் பண்ணியிருக்கேன். பாடல்கள் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. டைரக்டர் மணிபாரதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதேமாதிரி கேமராமேன் காசி அவர்கள் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஹீரோ ஹீரோயின் ஹரிஷ், மாளவிகா இவங்களாம் ரொம்ப கதைக்கு உண்டான கரெக்டான ஒரு பாத்திரமாக இருக்காங்க. ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் டைரக்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் ரீரெக்கார்டிங் கண்டிப்பாக பெரிய அளவில் பேசப்படும் நம்புகிறேன். ஸோ ஹோல் திங் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மாளவிகா மேனன், வெத்து வெட்டோட ஹீரோயின். இதில் என்னோடய கேரக்டர் வந்து மகாலட்சுமி, மகான்னு கூப்பிடுவாங்க. நான் இதில் ஒரு காலேஜ் கேர்ளாக பண்ணியிருக்கேன். மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல நல்ல ரிப்போர்ட்ஸ் கிடைக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் இதில் வந்து எனக்கு மெயின்லி 3 வேர்ஷன்ஸ் இருக்கும். நான் காலேஜ் படிக்கிற டைமில் அது மாதிரி சிட்டி பேஸ்டாகவும் கிராமத்தில் இருக்கிற மாதிரி தான். ஸோ கிராமத்து பேஸ்டானுக்கும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டான ரால் சாரி எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பிகாஸ் ஏஜ் விட கொஞ்சம் மெச்சூர்டாக பண்ணனால எனக்கு தெரியல. ஸோ நல்லா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டர்லேயே போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைவ் ஆன் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி வெத்து வேட்டு படம் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் பற்றி சொல்லணும்னா எல்லா படமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஏன்னா நான் மற்ற படங்கள் நடித்ததை விட இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹியூமரஸாக ரொம்ப ஒரு காமிக்கலான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் பார்த்தவங்களாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மீன்ஸ் என்னோடய ஜானர்லேருந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். தேட்டரில் வந்து படம் பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.